எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஏதாச்சும் சாப்பிட இருந்தா கொடுங்கம்மா. மீனு, இரு, அப்பா வந்துக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்த வாட்டி உனக்கு ஹோட்டலில் ஏதாச்சும் வாங்கி தரேம்மா. சரிம்மா, நான் போய் தூங்குறேன். ஏய் லட்சுமி, சாப்பாடு எடுத்து வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. மளிகை கடை, காய்கறி கடை எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு. கையில் ஒரு 10 ரூபா கூட இல்லை. நான் என்ன சமைக்கிறது? நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்தா குடும்பம் உருப்படுமா? பொண்ணு வேற ரொம்ப பசியில் இருக்கா. காசு கொடுங்க, நான் போய் ஹோட்டலில் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என்ன பண்ணுற? அதில் சமைக்க வேண்டியது தானே. முதலாளி அம்மா சம்பளமே கொடுக்கல. என்னோட சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியுமா? பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸு, கரண்ட்டு பில்லு, மளிகை சாமானம் இதெல்லாம் என் வருமானத்தில் செய்ய முடியுமா? நீங்கள் சம்பாதிக்கிறது தினசரி குடிச்சே காலி பண்ணுறீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது என் கையில் கொடுத்தா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் என் பேச்சை கேட்குறீங்களா? எப்போ பார்த்தாலும் டெய்லி குடிச்சிட்டு வரீங்க. நீங்கள் எப்போ தான் திருந்த போகிறீங்க? இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வர வர உனக்கு ரொம்ப திமிரி ஏறி போயிடுச்சு. உன்னை நல்லா உதச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, உங்களுக்கு என்னம்மாச்சு? வீட்டுக்கு வந்தா இவ எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு இப்படி தொல்லை பண்ணுறா. நான் போய் ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிறேன். அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிச்சு என்ன பாருங்கம்மா. எனக்கு சாப்பாடு வேணாம்மா. அம்மா, நீங்கள் என்னை எந்திரிச்சு பாருங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா. மீனு, அழாதம்மா. எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ அழாத மீனு. அம்மா, உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சாம்மா? இல்லை மீனு, எனக்கு ஒன்றும் ஆகலைம்மா. அம்மா, அப்பா ஏம்மா இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து உங்களை அடிக்கிறாரு? உங்கள் அப்பா குடிக்கு அடிமையாயிட்டாருமா. அவரை அவரை இனிமே திருத்த முடியாது. ஆண்டவனா பார்த்து அவரை திருத்தினா தான் உண்டு. சரி மீனு, நான் போய் எஜமானி அம்மா கிட்ட போய் காசு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து உனக்கு ஹோட்டலில் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். நீ வீட்லேயே இரு, நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன். என்ன லட்சுமி, என்ன விஷயம்? எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்க? அது வந்துங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்குமா? மாதம் ஃபுல்லாக உனக்கு இதே பிரச்சனை தான். மாதம் ஃபுல்லாக உனக்கு பணம் கொடுக்கணும். வேலையை முடிச்சிட்டு நீ சம்பளம் வாங்க மாட்ட, அப்படித்தானே? உன்னால் எனக்கு ரொம்ப தொல்லையாகவே இருக்குது. நான் உன் கணக்கை முடிச்சிடுறேன். இனிமேல் நீ வேலைக்கு வராத. நான் வேற ஆளை வச்சுக்கலான்னு இருக்கேன். நீ நாளையிலிருந்து வேலைக்கு வராத. என்ன புரிஞ்சுதா? உன் பணத்தை வாங்கிட்டு போ. அம்மா, இப்படி திடீர்னு சொன்னால் நான் என்னம்மா பண்ணுவேன்? உங்களை நம்பி தான் என் குடும்பமே இருக்குமா. அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் இனிமே அடிக்கடி பணம் கேட்கல. இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் பணம் கொடுங்கம்மா. நான் சொன்னது தான். நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ உன் பணத்தை வாங்கிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இது என்ன, தக்காளி சாப்பாடா, சிக்கன் பிரியாணியா? ஒன்றுமே புரியல. இது என்ன பிரியாணி மாதிரியா இருக்கு? காசு மட்டும் நல்லா ஏத்துற. 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பிரியாணி 200 ரூபாய் ஆக்கிட்ட. ஆனால் டேஸ்ட்டு, இதில் ஏதாச்சும் டேஸ்ட் இருக்கா? இந்த பிரியாணியை வாயிலேயே வைக்க முடியல. முதல்ல எனக்கு காசை திருப்பி கொடு. எனக்கு இந்த பிரியாணியும் வேணாம், ஒன்றும் வேணாம். சரியா சொன்னீங்கக்கா. இப்போ எல்லாம் பிரியாணியில் டேஸ்ட்டே இல்லை. ஆனால் விலை மட்டும் நல்லா ஏற்றி விற்கிறாரு. எனக்கும் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்கல. நாம் வேற ஏதாச்சும் நல்ல கடையாக பார்த்து பிரியாணி வாங்கி சாப்பிட்ணும். இனிமேல் இந்த கடை பக்கமே வரக்கூடாது சாமி. நான் எப்போவுமே சமைக்கிற மாதிரி தான் சமைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எதோ சொல்கிறீங்க. மற்றவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சா வாங்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம். பிடிச்சா வாங்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா விடுங்க. இதை பார்த்தீங்களாக்கா, எப்படி பேசுகிறான் இந்த ஆள்? இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது. வாங்க, நம்ம வேற கடைக்கு போகலாம்.
இருந்த வேலையும் போயிடுச்சு. இப்போ வேலை தேடினாலும் அவ்வளோ சீக்கிரமாக வேலையும் கிடைக்காது. இப்போ என்னத்தான் பண்ணுறது? ம் பேசாம நாமே ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சா என்ன? இருக்கிற பணத்தை முதலீடா வச்சு நாமளே ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கலாம். நாம டேஸ்ட்டாக சமைச்சா நம்மக்கிட்ட நிச்சயமாக நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்தா மினி குட்டிக்கும் கான்வெண்ட்டில் சேர்த்து நல்லா படிக்க வைக்கலாம். என்ன லட்சுமி, புதுசாக பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்க போல? 80 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி பரவாயில்ல, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி போட்டுட்டு இரு, நடுவில் விலையை ஏற்றாத. அப்போ தான் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சரிங்கக்கா, நான் அப்படியே பண்ணுறேன். பரவாயில்ல, டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இனிமேல் நான் டெய்லி வந்து உன் கடையில் வாங்கி சாப்பிடுவேன். ஏம்மா, நான் கூலி வேலைக்கு போகிறவன். என்னால் 300-400 போட்டு எல்லாம் பிரியாணி சாப்பிட முடியாதுமா. 80 பிரியாணினா நான் டெய்லி வாங்கி சாப்பிடுவேம்மா. பிரியாணியும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. நானும் ரொம்ப பயந்து தாயா கடை போட்டேன். எங்கே பிரியாணி கடை ஓடுமா ஓடாதா, டேஸ்ட்டு நல்லா இருக்குமா இருக்காதான்னு பயந்து பயந்து தான் கடை போட்டேன். நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. இனிமேல் நான் டெய்லி பிரியாணி கடை போடுவேன். நீங்கள் எல்லாம் வந்து என் கடையில் வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாம்மா. லட்சுமி, நான் மறுபடியும் உன்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன். அந்த புதுசாக வந்த வேலைக்காரி ஒழுங்காகவே வீட்டு வேலை பண்ண மாட்டேங்கிறா. கொஞ்சம் கூட சுத்தமே இல்லை. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. உன்னையே கூட்டிகிட்டு போகலான்னு வந்து பார்த்தா நீ என்னடானா பிரியாணி கடை போட்டு வச்சிருக்க. ம் சரி, நான் வேணா உன்னை சம்பளம் கூட டபுள் மடங்காக போட்டு கொடுக்குறேன். உனக்கு டைம் இருந்தால் என் வீட்டில் வந்து வேலை பார்க்குறியா லட்சுமி? இல்லைங்கம்மா, எனக்கு இந்த வேலையே சரியாக இருக்கு. நான் வேணா யாராவது நல்ல ஆளாக இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறீங்கம்மா. சரி லட்சுமி, அப்படியே பண்ணு. உன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. உன் கைப்பக்குவம் ரொம்ப சூப்பராக இருக்கு. உன் கடை நல்லா வரும். அம்மா, அதுக்குள்ளே பிரியாணி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சாம்மா? நான் உங்கள் பிரியாணி சாப்பிட்லான்னு ஆசையாக வந்தேன். இங்கே கொஞ்சம் கூட இல்லையாம்மா? இல்லை மீனு, நான் உனக்கு பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு இல்லாத பிரியாணியா? நான் உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன். நீ சாப்பிடு. எனக்கு இப்போதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கே பிரியாணி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சோன்னு சீக்கிரமாக வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த பிரியாணி கடையே என் மீனுக்குட்டிக்காகத்தான். லட்சுமி, ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு லட்சுமி. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். இனிமேல் நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நான் உங்கள்கிட்டயே கொடுப்பேன் லட்சுமி. இனிமேல் நான் அந்த அந்த பாட்டில் நான் தொடவே மாட்டேன் லட்சுமி. என்னை நம்பு. இனிமே நீ சொல்கிறபடி நான் கேட்பேன் லட்சுமி. வீட்டுக்கு வா லட்சுமி. நீயும் மீனும் இருந்தாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு லட்சுமி. மீனுவை கூட்டிட்டு வீட்டுக்கு வா லட்சுமி. எனக்கு ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடு லட்சுமி. இனிமேல் நான் குடித்தாலோ இல்லை உன்னை அடித்தாலோ நீயும் கூட இருக்காத, நீ வந்துடு. என்ன, இப்போ நீ மீனுவை கூட்டிட்டு என் கூட வா லட்சுமி. நான் அடித்ததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் எப்பவும் உன்னை அடிக்க மாட்டேன். உன்னையும் மீனுக்குட்டியையும் நான் இனிமேல் நல்லா பார்த்துக்குவேன் லட்சுமி. என்னை நம்பு லட்சுமி. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம்.